துணியின் மாங்காய் ஊறுகாய். துணி அவருடைய வீட்டு வாசல்ல ஒரு பிளாஸ்டிக் தட்டுல வச்சு மாங்காய் ஊறுகாய கலந்துக்கிட்டு இருந்தா. பக்கத்திலேயே ஒரு டப்பால நல்ல காரமான மிளகாத்தூள் இருந்துச்சு. அப்போ புஜ்ஜி, அம்மா, இந்த ஊறுகாவை பார்த்தா வாயில தண்ணி வருதுமா. இதுக்கு நல்லெண்ணெய் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு தாளிச்சு, அப்பா, இது மத்தியானம் சுட சுட சாப்பாடு செஞ்சு அந்த சாப்பாட்டுல வச்சு சாப்பிட்டா அதோட ருசியே தனி. ஆமா புஜ்ஜி, ஆனா இதை இப்பவே சாப்பிடக்கூடாது. 3 நாள் இப்படியே வச்சாதான் உப்பு புளி காரம் எல்லாமே இதுக்கு நல்லா பிடிச்சி ருசி இன்னும் நல்லா இருக்கும். நான் குண்டூர்ல இருந்து மிளகாத்தூளை கொண்டு வந்திருக்கேன். அது ரொம்ப காரம், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பார்த்து மிக்ஸ் பண்ணு. சரியா அப்பதான் அந்த வாசத்தை மோப்பம் பிடிச்ச பன்னு கிளி அவனுடைய அம்மா சோட்டு கிளி 2 பேருமே அங்க வந்தாங்க. வாசல்ல இருக்கிற ஊறுகாய பார்த்து, மம்மி, இங்க ஆக்சிஜனோட ஊர்காவோட வாசனை தான் நல்லா இருக்கு. ஆண்டி, ஊர்காவை ரெடி பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்க எனக்கு கொஞ்சம் கிரேவி ஊர்காவை கொடுங்க. சுட சுட சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பாக்குறேன். டே பண்ணு, நீ எப்பவுமே இப்படிதானா? யாரு வீட்ல என்ன செய்யறாங்கன்னு மோப்பம் பிடிச்சே கண்டுபிடிச்சிடுற. நீ எப்பவுமே இப்படிதான்டா. துணி சிரிச்சுக்கிட்டே, வாடா பன்னு, இதை இப்படியே சாப்பிடக்கூடாதுடா. 3 நாள் உப்பு புளி காரத்துல நல்லா ஊறணும், அப்பதான் நல்லா இருக்கும். 3 நாளுக்கு அப்புறம் கொடுத்து விடுறேன். என்னது 3 நாளா? என்னால 3 நாளெல்லாம் இருக்க முடியாது. சரி ஆண்டி, அந்த கிரேவியும் ஊறுகாவும் கொஞ்சம் கொடுங்க, ருசி பார்த்து சொல்றேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடுறேன். பன்னு அந்த மிளகாத்தூளை தொடுறதுக்காக பக்கத்துல போனப்போ சோட்டு கிளி உடனே அவனை தடுத்தா. ஐயோ பன்னு, வேண்டாண்டா பன்னு, அது ஊறுகாய் இல்ல, அது மிளகாத்தூள். இந்த சம்மர்ல அந்த மிளகாத்தூள் மட்டும் வயிற்றுல விழுந்துச்சுன்னா இப்பவே உனக்கு தீபாவளி தான். அது ரொம்ப காரண்டா, அத டச் பண்ணாத. அப்பதான் செவத்துல வந்து நின்னு இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு சிச்சு காக்கா. என்ன துணி, காலையிலேயே ஊறுகாய் ஃபேக்டரி ஆரம்பிச்சிட்டியா? வாசனை எங்க வீடு வரைக்கும் வந்துகிட்டு இருக்க. ஆமா சிச்சு, துணி ஊறுகாவா போட்டுக்கிட்டு இருக்கா. நீ எப்ப போட போற? சிச்சு பெருமையா, நானா? அந்த வேலைய நான் செய்ய மாட்டேன். அந்த மிளகாத்தூள் எல்லாம் என் ஸ்கின்னுக்கு பட்டா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆயிடும். எனக்கு இது மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆமா, அப்படி என்ன இருக்கு? வெறும் புழுப்பு தான். உங்க வாயில இருக்கிற ஆசைக்கு, வயிற்றுல இருக்கிற பசிக்கு உங்க மூஞ்சி ஷிங்கே ஆக மாட்டேங்குது. ஊறுகாய் பிடிக்காது அப்படின்னு சொல்றீங்க, ஆனா உங்க வாயில இருந்து ஆறே ஊத்திக்கிட்டு இருக்காண்டி. டே பன்னு, வாய மூடுறான். அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி துணி, நான் போயிட்டு வரேன், நீங்களே பாத்துக்குங்க. சிச்சு அங்கிருந்து கோவமா உள்ள போயிட்டா. சரி புஜ்ஜி, ஊறுகாய் எல்லாம் செஞ்சாச்சுல, இப்ப இத ஒரு ஜாடியில போட்டு எடுத்து வைக்கலாம். புஜ்ஜி, இந்த மிளகாத்தூள் டப்பியும் ஊறுகாய் பக்கத்திலேயே வையே. நாளைக்கு மசாலா இன்னும் கொஞ்சம் போட்டு எடுத்து வைக்கலாம். துணி அவ செஞ்ச ஊறுகாயையும் அப்படியே மிளகாத்தூளையும் வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சான். 2 பாட்டிலும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி செகப்பாதான் இருந்துச்சு. அன்னைக்கு மதிய நேரம் சிச்சு காக்கா அவளுடைய வீட்டுல உக்காந்துக்கிட்டு ஆழமா யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அவன் மனசெல்லாம் ஊறுகாய் மேலதான் இருந்துச்சு. சிச்சு அவனுடைய மனசுக்குள்ள, அப்பா, அந்த துணி செஞ்ச ஊறுகாய் வாசனை என் மூக்குல இருந்து போக மாட்டேங்குதே. அதை சாப்பிடணும்னு என் வயிற்றுல பசியில தாளம் போடுது. ஆனா நான் தான் திமிரு பிடிச்சு துணிகிட்ட எனக்கு ஊறுகானா பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப அந்த ஊறுகாய் எனக்கு வேணுமே, அதை டேஸ்ட் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எப்படியாவது அந்த ஊறுகாவை அந்த இடத்துல இருந்து எடுத்தாகணும். சிச்சு காக்கா அவருடைய முட்டை கண்ணை உருட்டி, ஐடியா. இன்னைக்கு எல்லாரும் படுத்து தூங்குனதுக்கு அப்புறம் மெதுவா துணி வீட்டுக்கு போய் அந்த ஊறுகாய் டப்பிய மெதுவா தூக்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் டெய்லி ஊறுகாவை போட்டு போட்டு சாப்பாட சாப்பிடலாம். அந்த துணி கேட்டா எலி தூக்கிட்டு போயிருக்கோன்னு சொல்லிடலாம். நான் சூப்பர் ஸ்மார்ட். அன்னைக்கு ராத்திரி நேரம் ஊர்ல கரண்ட் இல்ல. அதனால ஊரே இருட்டுல முழுகி போயிருந்துச்சு. அப்போ சிச்சு காக்கா அவளுடைய முகத்துக்கு ஒரு கருப்பு துணிய கட்டிக்கிட்டு, தலைக்கு ஒரு கருப்பு துணிய கட்டிக்கிட்டு துணியோட வீட்டு பக்கமா நடந்து போய்கிட்டு இருந்தா. சத்தம் போடக்கூடாது, நான் நடக்கிறது எனக்கே கேட்க கூடாது. துணி ஜன்னல திறந்து வச்சு தூங்கிக்கிட்டு இருப்பா. மெதுவா வீட்டுக்குள்ள போய் கொண்டு வந்துடணும். சிச்சு காக்கா யாருக்கு தெரியாம துணியோட வீட்டு சமையலறைக்குள்ள போயிடுச்சு. அங்க 2 பாட்டிலும் இருந்துச்சு. ஒண்ணுத்துல இருந்தது ஊறுகாய், இன்னொன்னுத்துல இருந்தது மிளகாத்தூள். அப்ப சிச்சு காக்கா பக்கத்துல போய் பார்த்து, அட, இது என்னது? இங்க 2 டப்பா இருக்கு. துணி ஊறுகாவை ஒரே டப்பில தானே போட்டு வச்சா? வாசத்தை பார்த்து, ஐயோ, 2 டப்பாவிலயும் ஊறுகாய் வாசனை தான் வருது. எது ஊறுகான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இருட்டுல அந்த மிளகாத்தூள் டப்பாவும்
அந்த ஊறுகாய் டப்பாவும் ரெண்டு ஒரே மாதிரி தான் அவளுக்கு தெரிஞ்சுது. இந்த டப்பா தான் இருக்கிறதுலயே சிகப்பா இருக்கு. இதுதான் ஊர்காவா இருக்கணும். இதையே தூக்கிட்டு போறேன். எப்படியோ இதுக்குள்ள இருக்கிற ஊர்காய் யாருக்குமே தெரியாது. இதையே தூக்கிட்டு போறேன். சிச்சு காக்கா இடது பக்கமா இருக்கிற பாட்டில, அதுதாங்க அந்த மிளகாத்தூள் இருந்துச்சு அந்த பாட்டில, அதை எடுத்துக்கிட்டு ஜன்னல்ல இருந்து எகிரி வேகமா வீட்டுக்குள்ள வந்துருச்சு. வீட்டுக்குள்ள வந்ததும் தாப்பால போட்டுக்குச்சு. அதுக்கப்புறமா ஒரு கேண்டலை ஏத்தி வச்சுது. அந்த கேண்டல் வெளிச்சத்துல சிகப்பா இருக்கிற அந்த பாட்டில பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. அப்போ சிச்சு அவளுடைய மனசுக்குள்ள, ஏய் நில்லுடி, மிஷின் சக்சஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஊர்காவை சாப்பாட்டுல போட்டு முதல்ல சாப்பிட்டு பார்த்து ருசி எப்படி இருக்குன்னு தெரியணும். அந்த துணி காலையில எந்திரிச்சு ஊர்காய் காணும்னு காலையில கத்த போறா. சிச்சு காக்கா சந்தோஷமா அந்த பாட்டில ஓபன் பண்ணா. ஓபன் பண்ணதும் மிளகாத்தூள் வாசம் தான் வந்துச்சு. ஆனா ஆர்வத்துல அது மிளகாத்தூளா ஊர்கா அப்படின்னு கூட அவ கவனிக்காம ஒரு கரண்டி நிறைய அந்த மிளகாத்தூளை எடுத்து அப்படி அவளுடைய சாப்பாட்டுல போட்டுக்கிட்டா. ஆஹா, இந்த ருசி சூப்பரா இருக்க போகுது. இத வாயில வச்ச உடனே இதோட ருசியே தனியா இருக்கும். ஆஹா, சிச்சு காக்கா அந்த மிளகாத்தூள்ல சாப்பாடு போட்டு கலந்து ஒரு வாய் பிசைஞ்சு அவளுடைய வாய்க்குள்ள போட்டுக்கிட்டான். ஒரு நிமிஷம், அடுத்த நிமிஷம் காரம் தலைக்கு ஏறி காதுல இருந்து புகை வர ஆரம்பிச்சது. மூக்குல இருந்து தண்ணி ஊத்த ஆரம்பிச்சது. ஏன்னா அவ சாப்பாட்டுல போட்டுக்கிட்டதுதான் ஊறுகாய் கிடையாதே, அது பியூர் மிளகாத்தூளாச்சே. அது போட்டு சாப்பிட்டா சொல்லவா வேணும். அந்த காரத்துல அவளுக்கு வார்த்தை கூட வரவே இல்ல. சிச்சு காக்காவுக்கு கத்தவும் முடியல, அமைதியா இருக்கவும் முடியல. ஐயோ காரமா இருக்கே. சிச்சு காக்கா கத்துன சத்தத்துக்கு அங்க இருந்த கேண்டலே அணைஞ்சு போச்சு. சிச்சு காக்கா கீழே விழுந்து தரையில உருளவே ஆரம்பிச்சிட்டா. ஐயோ காரமா இருக்கே, பயங்கரமா இருக்கே. ஐயோ, யாரோ என் வாய்க்குள்ள பெட்ரோலை ஊத்தி நெருப்பு கொடுத்த மாதிரி இருக்கு. யாராவது காப்பாத்துங்களேன். இருட்டுல சிச்சுவுக்கு அந்த தண்ணி எங்க இருக்கு அப்படின்னே தெரியல. அவ ரொம்ப வேகமா அங்க இங்கன்னு போய் அங்க இருக்கிற டேபிள் சேர்ல எல்லாம் இடிச்சுக்கிட்டா. ஐயோ கடவுளே, காரம் தாங்க முடியலையே. யாரோ என்ன சாகடிக்க பிளான் பண்ணிருக்காங்க. யாராவது என்ன தூக்கிட்டு போய் ஐஸ்ல தூக்கி போட்டுருங்க. என்னால காரத்தை தாங்க முடியல. காரம் தாங்க முடியாம சிச்சு காக்கா கதவு திறந்துகிட்டு தெருவுக்கு வந்துச்சு. நடுராத்திரி 1 மணி இருக்கும். சிச்சு காக்கா அவ வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு ஐயோ காரம் காரம் அப்படின்னு கத்துற சத்தம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரோட காதலி விழுந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்த துணி எழுந்திருச்சு வெளியில வந்தா. அதே மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்கிற சோட்டு பன்னு 2 பேருமே முழிச்சுக்கிட்டாங்க. டேய், என்னடா ஊருக்குள்ள யாராவது மனுஷ திருட வந்திருக்கானா? பன்னு கண்ணு தொடச்சுக்கிட்டு, அம்மா, ரோட்ல யாரோ பிரேக் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே சொல்ல போனா அது பேயா இல்ல டிராகனா? துணிக்குருவி வெளியில வந்து, அட, இது சிச்சு தானே? ஐயோ சிச்சு, ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? மகிக்கழகு பதட்டமா வந்து, ஐயோ சிச்சு, என்னாச்சு? ஏதாவது பாம்பு கிம்பு கடிச்சிருச்சா உனக்கு? சிச்சு காக்கா நாக்கு வெளியில தள்ளி நாய் மாதிரி ஹா ஹான்னு சொல்லிக்கிட்டு, தண்ணி தண்ணி. ஐயோ, என் வாயில ஆம்லெட்டே போட்டுடலாம். அவ்வளவு வெந்து போது. யாரோ என்ன சாகடிக்கதான் பிளான் போட்டிருக்காங்க. துணிக்குருவி ஷாக் ஆயிட்டா. என்னது ஊர்காவா? நான் தான் உனக்கு ஊர்காவே குடுக்கலையே, அதுக்கப்புறம் எப்படி? அப்பதான் துணிக்குருவி வீட்டை செக் பண்ணி பார்த்துட்டு வேகமா ஓடி வந்தா. அம்மா அம்மா, நம்ம வீட்டுக்கு யாரோ திருட வந்திருக்காமா. ஊர்காய் டப்பியோட பக்கத்துல இருக்கிற டப்பாவை காணுமா? ஐயோ, ஊர்காய் டப்பி காணுமா? நான் செத்து போறேன். அங்க தாண்டா இருக்கு ட்விஸ்டே. பன்னு ஊர்கான்னு நினைச்சு வந்த திருட குண்டூரு கார மசாலாவை தூக்கிட்டு போயிருக்காண்டா. நம்ம ஊர்கா சேஃபா தான் இருக்கு. அத கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாரும் சிச்சு காக்காவை பார்த்தாங்க. சிச்சு காக்கா வெக்கப்பட்டு தலகுனிச்சா. அப்ப பன்னு சிரிச்சுக்கிட்டே, இப்பதான் என் வயிறு நிறைஞ்சிருக்கு. சிச்சு அத்தை நேத்து நைட்டு ஊர்கான்னு நினைச்சு அந்த காரப்பொடிய தூக்கிட்டு போயிட்டாங்களா? சுட சுட சாப்பாட்டுல போட்டு மிளகாத்தூளை சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கு ஜோக்கு. மரியாதை ஜோராகி நகடுத்தா. ஐயோ நாசமா போனவள, ஊர்கான்னு நினைச்சு மிளகாத்தூளை கொண்டு வந்து சாப்பாட்டுல கலந்து சாப்பிட்டியா? இதுக்கப்புறம் ஊர்காவை நினைச்சாவே உனக்கு நெஞ்சு வலிதான் வரணும். அதுக்குதான் ரோட்ல ஃபயர் இன்ஜின் மாதிரி நின்னு கத்திக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் உனக்கு தேவையாடி? பாவம் சிச்சுவால காரத்தை தாங்கிக்க முடியல. ஐயோ, காமெடி பண்ணதெல்லாம் போதும். எனக்கு குடிக்க பச்சை தண்ணிய கொண்டு வாங்க. துணி எதுக்காக ஊர்கா டப்பியும் மிளகாத்தூள் டப்பியும் ஒரே இடத்துல வைக்கணும்? அதனால தானே எனக்கு இன்னைக்கு பிரச்சனை. துணி சிரிச்சுக்கிட்டே போய் சக்கரை டப்பாவை கொண்டு வந்து கொடுத்தா.
சிச்சு, நான் 2 டப்பாவும் ஒரே இடத்துல வச்சது இல்ல தப்பு. உன்னோட சோம்பேறித்தனம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஊர்காவே பிடிக்காதுன்னு சொன்னது நீதானே? இப்ப ஊர்காவை திருட போய் மிளகாத்தூளை சாப்பிட்டுட்டு அவதிப்படுற, இது உன் தப்பு தானே? சிச்சு காக்கா துணி கொண்டு வந்த சக்கரை டப்பால இருக்கிற சக்கரை மொத்தத்தையுமே சாப்பிட்டான். காரம் குறைஞ்சது, ஆனா ஊர்க்காரங்க முன்னாடி அவன் மானம் மட்டும் போயிடுச்சு. பன்னு இன்னும் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தான். ஆண்டி, நாளைக்கு நைட்டு கூட திருட போங்க. ஊர்கா டப்பா பக்கத்திலேயே உப்பு டப்பா இருந்துச்சு, அதையும் சக்கரைன்னு நினைச்சு நல்லா சாப்பிட்டு வாங்க. ஓகே ஆண்டி, குட் நைட். எல்லாரும் சத்தமா சிரிச்சுக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. பன்னு வீட்டுக்கு போய் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். சிச்சு மட்டும் தலை குனிஞ்சு வெளியில நின்னுக்கிட்டே இருந்தா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஒருத்தங்க வீட்டுல போய் திருடி சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சிச்சு காக்கா மாதிரி மிளகாத்தூளை போட்டு சாப்பிட்டுட்டு எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டுதான் நின்னாகணும். தனிமையான வாழ்க்கை. துணியும் சோட்டுவும் காய்கறி வாங்கிக்கிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என் வீட்டுக்காருக்கு நாட்டுக்கோழி குழம்பு வேணுமா? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அவருக்கு சமைச்சு போட்டு போட்டு எனக்கு இடுப்பு வலி வந்தது மட்டும்தான் மிச்சம். ஏன் கவலையை நான் யார்கிட்ட சொல்றது துணி? என் வீட்டுக்காரரு காலையில எழுந்துச்சு காஃபி டீன்னு கேட்பாரு. பன்னுக்கு காலையிலே பிட்சா வேணுமா பர்கர் வேணுமா? இவங்க 2 பேருக்கும் சமைச்சு போட்டு போட்டு நான் என்ன நிலைமையில இருக்கேன்? ஆமா சோட்டு, நம்ம நிலைமை தான் இப்படி மோசமா இருக்கு. ஆனா அந்த சிச்சுவை பாத்தியா? கல்யாணமும் பண்ணிக்கல, குழந்தைங்களும் இல்ல, மகாராணி மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. தனியா இருக்கிறதே இப்ப சந்தோஷமா இருக்கலாம் டோனி. ஆனா நாளைக்கு வயசான காலத்துல நம்மள யார் பாத்துப்பாங்க? வா, இப்பவே சிச்சு கிட்ட போய் கல்யாண விஷயத்த பத்தி பேசலாம். நாம கஷ்டப்படும் போது அவன் மட்டும் சந்தோஷமா இருக்கலாமா? அப்படி சோட்டு டோனி 2 பேருமே சிச்சு காக்காவோட வீட்டுக்கு கிளம்புனாங்க. சிச்சுவுக்கு குடும்பம் அப்படின்னு யாரும் இல்ல, ஆனா நிறைய விலங்குகளை அவ வளர்த்துக்கிட்டு இருந்தா. சிச்சு காக்கா அவருடைய வளர்ப்பு நாயான டாமிய குளிக்க வச்சுக்கிட்டு, டாமி அசையாம நில்லு, உன் மேல இருக்கிற சேரெல்லாம் போகணும் இல்லையா? குட் பாய் அப்படின்னு டாமி குளிச்சுது. ஏண்டி சிச்சு, எப்பவுமே நாய் கோழி பூனைதானா? இதுங்களை பாத்துக்கிறது தான் உன்னுடைய உலகமேவா? ஆமா, நீ குளிச்சியா? சிச்சு காக்கா சந்தோஷமா, அட வாட்டோனி, வா சோட்டோ, 2 பேரும் எப்படி இருக்கீங்க? டாமி எவ்வளோ கிளீனா எவ்வளோ அழகா இருக்கான்ல. இவன் அழகா இருந்தா எனக்கு போதும். நான் குளிக்கலாம் கூட பரவாயில்ல, என் கூட இருக்கிற மத்தவங்க எல்லாம் குளிச்சா போதும். சிச்சு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தோம். முக்கியமான விஷயமா? என்னது? பன்னு ஸ்பெஷலா ஏதாவது சமைச்சு கொடுக்க சொல்லி சொன்னானா, இல்ல உனக்கும் வீட்டுக்காருக்கும் சண்டையா? எங்களை பத்தி பேச வரல சிச்சு, உன்னை பத்தி பேச வந்தோம். உனக்கு வயசாகுதுல, இன்னும் எத்தனை நாளைக்கு தனியாவே இருக்க போற? அதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். கல்யாணமா? எனக்கா? ஐயோ, எனக்கு கல்யாணம் வேண்டாம். இந்த தனிமையான வாழ்க்கையே நல்லா இருக்கு. புள்ள குட்டிங்க புருஷன் எந்த தொந்தரவும் இல்ல. இதுல தொந்தரவு என்ன இருக்கு? கல்யாணம் எல்லாரும் தான் பண்ணிக்கணும். உனக்குன்னு ஒரு துணை வேண்டாமா? நாளைக்கு கஷ்டமோ சந்தோஷமோ பகிர்ந்துக்க ஒரு ஆள் வேணும்ல. அதெல்லாம் வேணா சோட்டு, மனுஷங்க ஏமாத்துவாங்க, ஆனா வாயில்லாத ஜீவன்கள் தான் நம்பிக்கையா இருக்கும். எனக்கு கஷ்டம் வந்து நாளும்போது டாமி என்னோட கண்ணீரை தொடச்சி விடுவான். அப்படியே நான் சந்தோஷமா இருக்கும்போது என்னோட ஈஸ்வரன் என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவான். நான் என் ஃபேமிலி கூட தானே இருக்கேன். என்னது ஈஸ்வரனா? அது யாரு சிச்சு? உன்னோட புது பாய் ஃப்ரெண்டா? சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, அது என்னோட சேவலு. அவன் பேரு தான் ஈஸ்வரன். அவனை பார்த்தே எப்படி கம்பீரமா நின்னுக்கிட்டு இருக்கானு. அவன் தான் இந்த வீட்டுக்கு அலாரமே. அடி பைத்தியக்காரி, எப்ப பாரு நாய் சேவலு மாடு ஆடு. மனுஷங்களுக்கு இது ரிப்ளேஸ்மெண்ட் ஆகுமா? அப்பா அம்மா மாதிரி புருஷன் குழந்தைங்கன்னு வேணும்ல. நீங்க 2 பேரும் கல்யாணத்தை பண்ணி என்னத்தை சாதிச்சீங்க? புருஷன் பிள்ளைங்கன்னு அவங்களுக்காகவே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும். புருஷனுக்கும் குழந்தைங்களுக்கும் என்னெல்லாம் தேவையோ எல்லாம் செய்யணும். ஆனா என்ன பாத்தியா, என் வீட்டுல நான் தான் ராணி. நான் நினைக்கும் போது எழுந்திருப்பேன், நான் நினைக்கும் போது தூங்குவேன். கேள்வி கேட்க ஆளே இல்ல. அப்போ திடீர்னு பன்னு எழுந்திருச்சு முகத்தை கழுவிக்கிட்டு அங்க வந்தான். அவன் கண்ணுல பசி தெரிஞ்சுது. அம்மா, இங்க என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு பசிக்குது, வீட்டுல சாப்பாடு எதுவும் இல்ல. டேய் பன்னு, இப்பதானே 10 இட்லி சாப்பிட்ட, அதுக்குள்ள மறுபடியும் பசிக்குதா? அது 10 மினிட்ஸ் பேக்மா, இப்ப மறுபடியும் பசிக்கும்ல, எனக்கு ஒரு சீஸ் பர்கர் ஆர்டர் பண்ண. சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, பாத்தியா சோட்டு, உன் பன்னு எப்ப பார்த்தாலும் பசி பசிங்கிறான். ஆனா என்னோட ராமுவை பாரு, அவன் நான் எவ்வளவு புல்லு போடுறேன்னா அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அமைதியா இருப்பான். உன் பன்னுவை விட ராமுவை ரொம்ப டிசிப்ளினான பையன். ஆண்டி, என்ன ஆட்டோட கம்பேர் பண்றீங்களா? நான் ஃபியூச்சர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அந்த ஆடு வெறும் புல்லு சாப்பிடும், நான் அதை அடிச்சு பிரியாணி சாப்பிடுறவன்.
சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா என்னடா பெருசா? நீ லேட்டா எழுந்திருப்ப, என் செவல் டைமுக்கு எழுந்திருக்கும், என் பெட்டுங்க எல்லாம் நான் சொன்னா கேக்கும். ஆனா நீ என்னைக்காச்சும் உங்க அம்மா சொன்னதை கேட்டிருக்கியா? சொல்லு பாக்கலாம். அப்போ சோட்டு சிச்சுவை பார்த்து, இவன் எனக்கு என் பேச்சு கேட்டிருக்கான் சிச்சு, நீ சொல்றது என்னமோ உண்மைதான். குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு 4 ஆடை வளர்த்துட்டு போயிடலாம். அம்மா என்னைய அவமானப்படுத்துறியா? நான் போறேன், எனக்கு சாப்பாடு கொடுக்கலனா அப்புறம் நான் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பன்னு அங்கிருந்து போயிட்டான். ஆனா சிச்சு, நாளைக்கு உனக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா யார் பக்கத்துல இருந்து பாத்துப்பாங்க? மருந்தெல்லாம் யாரு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க? மருந்து வாங்கிட்டு வர இ-காமர்ஸ் ஆப் இருக்கே, அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. என் மேல பாசத்தை காட்ட என் நாய் சேவல் எல்லாமே இருக்கு. போன மாசம் உடம்புக்கு முடியாம 2 நாள் நான் படுத்த படுக்கையா இருந்தேன். அப்படியா? ஆனா எங்களுக்கு அந்த விஷயமே தெரியாதே. நான் தான் எழுந்திருக்க முடியாம யார்கிட்டயும் சொல்லலையே. ஆனா நான் உடம்புக்கு முடியாம இருந்த அந்த 2 நாளும் டாமி சாப்பிடல, தூங்கல. என் காலுக்கு கீழே எனக்காக உக்காந்துக்கிட்டு இருந்தான். என் லக்ஷ்மி, நான் 2 நாள் எழுந்திருக்கிற வரைக்கும் அவ எதுக்காகவும் கத்தல. வாயில்லாத ஜீவன்களோட பாசத்துக்கு முன்னாடி யார் பாசமும் நிக்காது. அதை கேட்டு துணியும் பெருமூச்சு விட்டு, உண்மைதான். போன மாசம் எனக்கு உடம்புக்கு முடியாம போனப்ப என் வீட்டுக்காரரு, ஐயோ சாப்பாடு செய்யலையா, சரி நான் ஹோட்டல்ல சாப்பிடுறேன்னு போயிட்டாரு. என்னை பத்தி அவரு யோசிக்கல. எனக்கும் பசிக்குமேன்ற எண்ணம் அவருக்கு வரல. ஏன் புள்ள, அம்மா நான் பீட்சா ஆர்டர் பண்ணிக்கிறேன், நீ சமைக்காத படுத்துக்கோன்னு சொன்னா. மிருகத்துக்கு இருக்கிற பாசமும் மனுஷங்களுக்கு இல்ல. அதத்தான் நான் சொல்றது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறதை விட இந்த வாயில்லாத ஜீவன்களோட சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம். வாங்க, உங்களுக்கு என் உலகத்தை காட்டுறேன். சிச்சு அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு பின்னாடி கூட்டிட்டு போனா. அங்க ஒரு மாடு, ஒரு ஆடு, 4 கோழிங்க விளையாடிக்கிட்டு இருந்துச்சுங்க. துணி, இதுதான் லக்ஷ்மி அப்படின்னு மாட்டு காட்டி, லக்ஷ்மி பாரு, துணி ஆண்டி சோட்டு ஆண்டி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதும் லக்ஷ்மி பாசமா தலையாச்சுது. தினமும் லக்ஷ்மி நல்லா பால் கொடுப்பா. அந்த பால்ல தான் நான் காஃபி போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இவன் ராமு, இவன் நான் எங்க போனாலும் என் கூடவே வருவான். நான் என்னைக்காவது கவலையா இருந்தா என் மடியில வந்து படுத்துட்டு என் கஷ்டம் சோக கதை எல்லாத்தையுமே கேட்பான். உன் கஷ்டம் இந்த ஆடுக்கே புரியுதா? ஆனா என் வீட்டுக்காரருக்கு நான் வாய் திறந்து சொன்னாலும் புரியாது. அவருக்கு இந்த ஆடே பரவாயில்ல. சிச்சு, உண்மைதான், உன் ஃபேமிலி ரொம்ப அழகா இருக்கு. ஆனா தனியா வாழ்றதுக்கு உனக்கு பயமா இருக்காதா? எதுக்கு நான் பயப்படணும்? என்னை பாதுகாக்கதான் இவங்க எல்லாரும் என்னை சுத்தி இருப்பாங்களே. மனுஷங்க நம்ம கிட்ட இருக்கிற சொத்தை பறிக்கவும், நம்ம கிட்ட எது இருந்தாலும் பார்த்து பொறாமப்படவும் தான் இருக்காங்க. ஆனா இந்த விலங்குங்க அப்படி இல்ல. என்னை பாசமா பாத்துக்கவும், எனக்கு கஷ்டம்னா துணைக்கி நிக்கவும், அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அந்த நேரத்துலதான் அந்த ஊரை சேர்ந்த மகிக்கழுகும் லூசிபுராவும் அங்க வந்தாங்க. அவங்களும் சிச்சுவோட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக தான் அங்க வந்தாங்க. சிச்சோ, என்ன காலையிலே எங்க சத்தம்? துணியும் சோட்டுவும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணி நல்ல விஷயத்த சொல்ல வந்தா நீ ஏன் வேண்டாம் வேண்டான்னு சொல்ற? இப்படி கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது ஊருக்கு கெட்டது இல்லையா? இந்த ஊரு என்ன நினைச்சா எனக்கு என்ன? அவங்க என்ன எனக்கு சோறு போடுறாங்களா, இல்ல குடிக்க தண்ணி குடுக்கறாங்களா? என் வாழ்க்கை இது. என் வாழ்க்கைய என்னையே ஃப்ரீயா வாழ விடுங்க. அப்படி இல்ல சிச்சு, உன்னை பார்த்து சின்ன பசங்க எல்லாரும் கூட நாங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம், பெட்ட வளர்த்துக்கிறோன்றாங்க. இது நம்ம உலகத்துக்கு நல்லதில்ல. இதுல தப்பு என்ன இருக்கு? கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி புருஷனை விலகி போறதும், அதுக்கப்புறம் பிள்ளைங்க தனித்தனியா இருக்கிறதும் இதெல்லாம் தேவையா? அதுக்காக எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு நான் சொல்லல. அவங்கவுங்க விருப்பம் அவங்கவுங்களுடையது. என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எனக்கு சுதந்திரம் ரொம்ப முக்கியம். சுதந்திரம் எல்லாம் சரி, உனக்கு வயசான காலத்துல யார் உனக்கு துணையா இருப்பாங்க சொல்லு? மகி, நீங்க சொல்லுங்க. நம்ம பெத்த பிள்ளைங்க கடைசி காலத்துல நம்மள வச்சு காப்பாத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன கேரண்டி? எத்தனை பேரு தனியா இருக்காங்க, எத்தனை பேரு முதியோர் இல்லத்துல இருக்காங்க. ஆனா என் டாமி, என் ஈஸ்வரன்லாம் அப்படி இல்ல. அவங்க இல்லைனாலும் அவங்க குழந்தைங்க என் கூடவே இருப்பாங்க கடைசி வரைக்கும். ஏன்னா அவங்களுக்கும் என்னை விட்டா வேற யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. சிச்சு சொன்னதை கேட்டு மகிக்கு என்ன பதில் கொடுக்கறதுனே தெரியல. ஏன்னா சிச்சு சொன்னதுல நிஜம் நிறையவே இருந்துச்சு. மகி, சிச்சு சொல்றதுல தப்பில்ல. நாம எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அவ அப்படி இல்லையே, எல்லாரும் கூட சந்தோஷமா இருக்கா. அவளோட உலகத்துல அவதானே ராணியா இருக்கா. அதானே இந்த விலங்குகள் எல்லாம் சிச்சுவுக்கு கொடுக்கற சந்தோஷத்தை நம்ம ஃபேமிலியா நமக்கு கொடுக்க முடியலையே. சிச்சுவை பார்த்தா இப்ப எனக்கு பொறாமையா இருக்கு. பேசாம நானும் ஒரு நாய்க்குட்டியை வளர்க்க போறேன். சிச்சு சந்தோஷமா, இதுல பொறாமப்பட என்ன இருக்கு சோட்டும்? உங்களுக்கு என்னைக்காச்சும் வீட்டுல ஸ்ட்ரெஸ்ன்னு தோணுச்சுன்னா என் வீட்டுக்கு வாங்க, என் டாமி கூட விளையாடுங்க, கௌரி கொடுக்குற பாலை குடிங்க, ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். சரி சிச்சு, நீ சந்தோஷமா இருக்க. அப்புறம் கல்யாண பேச்சை கொண்டு வந்து ஒரு சந்தோஷத்தை கெடுக்க நான் விரும்பல. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஞாபகத்துல வச்சுக்கோ. இந்த உலகத்துல ஒரு பொண்ணு தனியா வாழ்றது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு தைரியம் வேணும். உன்கிட்ட அந்த தைரியம் இருக்கு, அதனால இது பிரச்சனையே இல்ல. ஆமா சிச்சு, நீ ரொம்ப கிரேட். சரி, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அங்க இருந்து போயிட்டாங்க. துணிய சோட்டுவும் கூட சிச்சு கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்புனாங்க.
சரி சிச்சு, நான் வீட்டுக்கு போய் சமையல் செய்யணும், இல்லனா என் வீட்டுக்காரர் வந்தா கோச்சுப்பாரு. நானும் போகணும். பன்னு ஏற்கனவே பசின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டான், போய் அவனுக்கு சாப்பாடு போடணும். சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, போங்க போங்க, ஆனா ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நான் தனியா வாழல, என்னை சுத்தி இத்தனை சொந்தங்கள் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலியோட சந்தோஷமா வாழ்ந்துக்கோங்க. எல்லாரும் அங்கிருந்து போயிட்டாங்க. சிச்சு காக்கா டாமிய கட்டிப்பிடிச்சுக்கிட்டு கௌரியோட தலைய தடவிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா. ரொம்ப சந்தோஷமா இருந்தா. சிச்சு காக்காவோட வாழ்க்கையில இருக்கிற அந்த தனிமையில எவ்வளவு சந்தோஷம் இருக்கு அப்படிங்கிறது சிச்சுவுக்கு தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது.